உச்ச நீதிமன்றத்தில் நீதி அரசராக இருக்கக்கூடியவர் சமூக சேவை செஞ்சு தான் படித்து உயர் பதவிக்கு நீதி அரசராக வந்தவர். அம்பேத்கர் வழியில் வந்தவருங்க. இப்போ பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்கிறோமே, நீங்கள்லாம் கல்வி அறிவை மேம்படுத்தணும், அரசாங்கத்திற்கு போய் இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கையேந்தி நிற்கக்கூடாதுங்க. இடஒதுக்கீடு இதுக்கு எதுக்கு கேட்குறீங்க? உங்களுக்கு திறமையும் அறிவும் இருந்தால், இதோ உதாரணமாக சொன்னேன், உச்சநீதிமன்ற நீதியரசர் இல்லையா, அவரை போல் நீங்களும் ஆகுங்க. படித்து வாங்க. இடஒதுக்கீடுங்கிற பெயரில் சலுகைகளை பெற்று ஓசியில் படித்து நீங்கள் பாஸ் ஆகணுமா? அரசாங்க செலவில் நீங்கள் படிக்கணுமா? தேவையில்லை. உங்கள் திறமையை வச்சு வாங்க. நீட் தேர்வில் நீங்கள் பாஸ் ஆகலாம், உங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்னு பலரும் பேசிக்கிறாங்க. நானும் சொல்கிறேன் அதை.